அறங்காவலர் குழுவை பத்தி எல்லாம் பேசினாரு. அறங்காவலர் குழுவை பற்றி பேசும் பொழுது அறங்காவலர் குழு நியமனம் எப்படி நடந்ததுன்னு சொன்னாரு. ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதற்கு பின்னாடி மறைமுகமா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே எத்தனை அறங்காவலர்கள் தினம் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த அறங்காவலர் குழு விண்ணப்பங்கள் கூட இந்த ஆட்சியில் பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது. நான் அங்கேதான் சொன்னேன், யார் அழுதார்கள் என்பதை ஆதாரத்தோடு நிரூபியுங்கள், அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. அறங்காவலர் குழுவை பத்தி எல்லாம் பேசினாரு. அறங்காவலர் குழுவை பற்றி பேசும் பொழுது அறங்காவலர் குழு நியமனம் எப்படி நடந்ததுன்னு சொன்னாரு. ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதற்கு பின்னாடி மறைமுகமா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே எத்தனை அறங்காவலர்கள் தினம் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அறங்காவலர் நியமனத்தை பொறுத்தளவில் உச்சமின் நீதிமன்ற நீதிபதி சுந்தரேசன் கணம் அவர்களே எங்களை பாராட்டினார். 10,000 கோயிலுக்கு அறங்காவலர் குழு நியமனத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த ஆட்சியில் அறங்காவலர் குழு நியமனத்திற்காக கோரிய மனுக்கள் அவர்கள் குறிப்பிட்ட தேதி 3 முறை தள்ளி வைத்திருக்கிறார்கள். இந்த அறங்காவலர் குழு விண்ணப்பங்கள் கூட இந்த ஆட்சியில் பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது. நான் அங்கேதான் சொன்னேன், யார் அழுதார்கள் என்பதை ஆதாரத்தோடு நிரூபியுங்கள், அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று. இப்போது இருக்கிற அறங்காவலர்களை இவர்கள் மிரட்டி அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி வலியுறுத்துவதால் தான் அறங்காவலர் குழு உறுப்பினர்களை அழுது கொண்டிருக்கின்றார்கள். அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இங்க இருக்கிறது. நகையை உருக்குவதை மட்டும் பற்றி பேசிய அவர்கள் யாருமே கடந்த 12 வருஷங்களாக 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இன்னும் பல கோயில்கள்ல நகைய மறுமதிப்பீடே பண்ணாம வச்சிருக்கிறாங்க. ஆண்டுக்கு ஆண்டு செய்ய வேண்டிய நகையுடைய அனெக்சர்ஸ் ஆட் பண்ணாம வச்சிருக்கிறாங்க. 5 ஆண்டுக்கு ஒரு முறை நகையை மறுமதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிறது HRNC லாவில் இருக்கு. வருஷம் நகையை அனெக்சர் பண்ணணும் அப்படின்றது HRNC ஆக்ட் அண்ட் ரவுல்ல இருக்கு. ஆனா இது எதையுமே செய்யாம 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இந்த நகையுடைய மறுமதிப்பீடையும் இந்த நகையுடைய அனெக்சர்ஸ் எதையுமே சரியாக பல கோயில்கள்ல பெரிய கோயில்கள் எல்லாம் பண்ணாம நகையை உருக்கிட்டேன்னு பெருமை மட்டுமே பேசிக்கிட்டு தான் எப்படி இந்த பணியெல்லாம் யார் செய்யறது? அதற்கு தான் நான் பதில் சொன்னேன். அந்தந்த திருக்கோயிலுடைய இணையாணைகளுடைய பணி அது. அவர்கள் பணி நிமித்தத்தின் காரணமாக ஓராண்டு இல்லை என்றாலும் அடுத்த ஆண்டு செய்வார்கள். அதற்கு கூட குற்றம் காண்பித்து அதில் ஊழல் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த அரசை திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தளவில் எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் ஆதாரபூர்வமாக அவர்கள் கொண்டு வந்தால் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எதற்கும் பயந்து அஞ்சி நடுங்குகின்றவர்கள் அல்ல. எப்பொழுதும் போல் உறுதியாக இருப்போம். எங்களுடைய காலடி சுவடுகள், எங்களுடைய பாதையினுடைய வேகங்கள் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.